Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜும்கா வந்து பாருங்க, இந்த மாடல்ல ஒரு ஸ்டோன் வர்க் ஜும்கா. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த இயரிங் செய்யறதுக்கு நமக்கு கோல்ட்ல சில்க் த்ரெட் வேணும். ஜும்கா பேஸ் 6 mm கோல்ட் பீட், 2 mm கோல்ட் பீட், ஜம்ப் ரிங்ஸ், ஸ்டோன்ஸ். இது வந்து நம்ம சாரியில ஒட்டுங்களா அந்த ஸ்டோன். ஒன்று வந்து ரவுண்ட் ஷேப், இன்னொன்று ட்ராப் ஷேப், ஐபின், ஃபிஷ் ஹூக், ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ, கட்டிங் பிளேயர், நோஸ் பிளேயர், அப்புறமா கட்டர். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி ஜும்கா பேஸை ரேப் பண்ணிக்கணும். நான் வந்து ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கேன். இனி நம்ம இதுக்கு மேல ஸ்டோன் ஒர்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி இப்படி ரவுண்ட் ஸ்டோன் வைக்கலாம். இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இனி நம்ம இதுல டிராப் ஷேப் வைக்கணும். இந்த மாதிரி இனி இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா இந்த சைடுல இந்த மாதிரி இந்த சைடு இந்த சைடு இனி இந்த சைடும் ஒட்டணும். இந்த மாதிரி இங்க இந்த மாதிரி இருக்கும். இனி இந்த சைடு ஒட்டலாம். இந்த சைடு ஒட்டச்சுல இதுக்கு சென்டர்ல ஒட்டணும். இங்கே இந்த ரெண்டு ஃப்ளவர் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு சென்டர்ல மேல ஒட்டணும்.
பாருங்க இந்த மாதிரி. இனி இதுக்கு ஸ்ட்ரைட்டா இங்க பாருங்க இப்படி இருக்கும். இனி இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இதுல வந்து ஒவ்வொரு ஸ்டோன் நம்ம ஒட்டலாம். ஒவ்வொரு சர்க்கிள் ஷேப்ல ஸ்டோன் இருக்குல்ல, அந்த ஸ்டோன் நம்ம ஒட்டலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இனி இது நல்லா காயட்டும். பாருங்க இப்போ இது காஞ்சிட்டு இனி நம்ம கீழே பீட்ஸ் ஒட்டலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா அப்படி கம் அப்ளை பண்ணிடணும். இந்த கம் வந்து லேசா காஞ்ச பிறகு நம்ம பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம். இனி நம்ம பீட்ஸ் வைக்கலாம். இந்த பீட்ஸ்ல இந்த ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோல் வந்து இப்படி இந்த சைடில் இப்படி சைடில் பார்த்துருக்க மாதிரி வைங்க. அப்புறம் இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி இப்படி ஒட்டிட்டு இனி இப்பதான் நல்லா காய விடலாம். பாருங்க இது இப்ப நல்லா காஞ்சிட்டு இனி நம்ம இந்த ஹூக்ஸ்ல மாட்டலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி பட்ஸ் எடுத்துடணும். இந்த பட்ஸ்ல ஒரு 2 mm பீடு பாருங்க இந்த மாதிரி இப்படி கோர்த்துட்டு, பாருங்க இந்த மாதிரி இப்படி கோர்த்துட்டு இந்த டிராப் ஷேப்ல பீடு இருக்கு பார்த்தீங்களா, அதில் இப்படி போட்டோம். பாருங்க இந்த மாதிரி போட்டுட்டு இந்த பட்ஸ்ல 2 mm பீடு கோர்த்து பாருங்க இந்த மாதிரி இப்படி பீட்ஸ் ஒரு 4 பீட்ஸ் இப்படி கோர்த்துட்டு நம்ம வந்து இதில் போடணும். லாரியல்ஸ் இருக்குல்ல, அதுதான் இது. அதே மாதிரி இப்படி 4 அந்த மாதிரி கோர்த்து போடலாம். உங்களுக்கு அடிஷ்னலாக கூட வேணாலும் போடலாம். பாருங்க இந்த மாதிரி இப்படி கோர்த்துட்டு இப்போ இந்த ஐ ஹூக் இருக்குல்ல, இந்த ஐ ஹூக்கில் இதில் இப்படி போட்டு இதை வந்து அட்டாச் பண்ணிடணும். பாருங்க இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டு இதை இப்படி கட் பண்ணிடணும். இந்த மாதிரி இருக்கும். இனி நம்ம இதை இன்னொரு ஐபின்ல இந்த மாதிரி இப்படி கோர்க்கணும். பாருங்க இப்படி வச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல லேசாக அப்படி வளைச்சிட்டு அப்புறமா இந்த எண்டு இருக்குல்ல, இந்த எண்டை வந்து பாருங்க இந்த அளவுக்கு இப்படி வளைச்சி இப்படி ப்ரெஸ் பண்ணிடணும். பண்ணிட்டு இதை கொஞ்சம் இப்படி ஸ்ட்ரைட் ஆக்கிடணும். பாருங்க இந்த மாதிரி. இனி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பீடு இருக்குல்ல, அந்த பீடு வந்து இந்த ஜும்கா இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹோலோட பெருசாக இருக்கணும். ஸோ இந்த பீடை வந்து இப்படி போட்டுட்டு இனி நம்ம இந்த ஜும்கா பேஸில் இப்படி போடணும். இந்த பீடு இருக்குல்ல, சாரி, இந்த பீடு வந்து
நீங்கள் வந்து இதில் போடச்சில் கொஞ்சம் கம் வச்சும் நம்ம போடலாம். அப்போ இந்த பீடு வந்து இங்கே எப்படி ஸ்டிக் ஆகியிருக்கும், மூவ் ஆகாது. பாருங்க இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இனி நம்ம இதில் வந்து பீட் கேப்போ அல்லது சக்கரி எதுவுமே வைக்க போகிறதில்ல. ஒன்லி ஒரு பீடு, இந்த ஒரு பீடு மட்டும் தான் நம்ம வைக்க போகிறோம். பாருங்க இந்த பீடு மட்டும் தான் நம்ம வைக்க போகிறோம். ஏன்னா சுற்றி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதனால எதுவுமே வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இந்த கோல்டன் பீட் மட்டும் வச்சா போதும். இனி பாருங்க நம்ம வந்து இதை வந்து இந்த மாதிரி இப்படி பெண்ட் பண்ணிடணும். பாருங்க இந்த மாதிரி இப்படி பெண்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு ஜம்ப் ரிங் போட்டுறணும். இந்த மாதிரி ஒரு ஜம்ப் ரிங் போட்டுட்டு அப்புறமா இந்த ஃபிஷ் ஹூக்கை இதில் போட்டுறணும். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். ஜும்கா செய்து முடிச்சோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். இது நல்ல ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோன் ஒர்க் தான். நீங்க எல்லாரும் இது வந்து பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்கும் நல்லா ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.